திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நீரின்றி யாரில்லை, நீயின்றி நானில்லை, நீரின்றி யாரில்லை, நீயின்றி நானில்லை, வேரின்றி மலரே ஏதம்மா, வேரின்றி மலரே ஏதம்மா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. அன்பார்ந்த தங்கவேல் மக்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே மாரிக்குப்பம் 9வது வார்டு சாந்தி அன்பு அவருடைய வார்டில் ஜாலப்பா மெடிக்கல் காலேஜின் மூலமாக டாக்டர் கார்த்திக் அண்ட் டீம் அவர்களுடைய தலைமையில் இலவச மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேகர் இதில் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த முகாமில் இசிஜி, பிபி, பிளட் செக்கப் மற்றும் மருந்து மாத்திரை எல்லாம் அனைத்தும் இலவசமாக வழங்கி அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து வருகிறார்கள். இதே போல இலவச மருத்துவ முகாம்களை அநேக இடங்களில் நாங்கள் நடத்த முடிவு செய்திருக்கிறோம். வருகிற 9ஆம் தேதி பெத்தப்பள்ளி கிராமத்திலும் 17ஆம் தேதி ஆலமரத்தாடியிலும் இந்த கேம்புகள் நடைபெறும். தொடர்ந்து இது போன்ற கேம்புகள் மக்கள் நலம் பெற நாங்கள் செய்ய முன்வந்துள்ளோம். இதற்காக உதவிய எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக ஜாலப்பா மெடிக்கல் காலேஜ் டீம், டாக்டர் கார்த்திக் டீம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சாந்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முனிசிபாலிட்டி மூலமாக எங்களுக்கு ஒத்துழைத்து பர்மிஷன் கொடுத்த அனைத்து எம்எல்ஏ, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சேர்மன், ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் எல்லாருக்கும் நாங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆர்எல் ஜாலப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி கேஜிஎஃப்பில் மாரிக்குப்பம் என்ற இடத்துக்கு நாங்கள் கேம்ப் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் ஃப்ரீயாக கேம்ப் நடத்துகிறோம். இது கேஜிஎஃப்பில் கணக்கு வைக்க முடியாத அளவு நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் நாங்கள் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பேஷண்ட்ஸ் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. எங்கள் கேம்ப் நடத்துறதோட நோக்கம் என்னென்னா, பேஷண்ட்ஸ் எல்லாருமே நல்லா உடம்பு நல்லா இருக்கவங்களும் சரி, நல்லா இல்லாதவங்களும் சரி, எல்லோரும் வந்து பிபி, சுகர்லேருந்து மினிமம் செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை செக்கப் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது எங்கள் ஃபஸ்ட் நோக்கம். இதை தாண்டி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற பட்சத்தில் ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்கப்படும். அவங்களுக்கு ஆப்ரேஷன் எதாவது தேவைப்படுது, அட்மிஷன் ட்ரீட்மெண்ட் எதாவது தேவைப்படுதுன்னா நாங்கள் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டோ ஆப்ரேஷனோ நடத்தி கொடுத்து அவங்க வீட்டுக்கு வர இருக்கும் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறது தான் எங்களோட வேலை. எங்கள் பிஆர்ஓ ராகவேந்திரா அவர் இருக்கார். என்னென்ன ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಅವೈಲಬಲ್ இருக்குன்றது வந்து அவர் இப்போ சொல்லுவார். ಆರ್ಎಲ್ ಜಾಲಪ್ಪ ಆಸ್ಪತ್ರೆ ಮತ್ತು ಸಂಶೋಧನಾ ಕೇಂದ್ರದಿಂದ ಸಂಚಾರಿ ಆರೋಗ್ಯ ಘಟಕ ಅಂತೇಳಿ ನಾವು ಒಂದು ಬಸ್ಸು ಗ್ರಾಮೀಣ ಭಾಗದಲ್ಲಿ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಉಚಿತ ಆರೋಗ್ಯ ತಪಾಸಣೆಯನ್ನು ಮಾಡುವ ಉದ್ದೇಶದಿಂದ ಆರ್ಎಲ್ ಜಾಲಪ್ಪ ಆಸ್ಪತ್ರೆ ವತಿಯಿಂದ ಉಚಿತವಾಗಿ ಆರೋಗ್ಯ ಸೇವೆಯನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆ ವೈದ್ಯರು ನಿಮ್ಮ ಗ್ರಾಮೀಣ ಭಾಗಕ್ಕೆ ಬಂದು ಉಚಿತ ಸೇವೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. ಉಚಿತ ಸೇವೆಗಳು ಏನೇನು ದೊರೆಯುತ್ತವೆ ಅಂದರೆ ಸಕ್ಕರೆ ಕಾಯಿಲೆ ತಪಾಸಣೆ, ರಕ್ತದೊತ್ತಡ ತಪಾಸಣೆ, ಪೌಷ್ಟಿಕಾಂಶ ಕೊರತೆ ತಪಾಸಣೆ, ಕ್ಯಾನ್ಸರ್ ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ಆರಂಭದಲ್ಲೇ ಪತ್ತೆ ಹಚ್ಚುವುದು, ರಕ್ತ ಪರೀಕ್ಷೆಗಳು, ಮೂತ್ರ ಪರೀಕ್ಷೆ, ಇಸಿಜಿ ಮತ್ತು ಆರೋಗ್ಯ ಕೌನ್ಸಿಲಿಂಗ್, ಡಾಕ್ಟರ್ ಕೌನ್ಸಿಲಿಂಗ್, ಆರೋಗ್ಯದ ಸಮಾಲೋಚನೆ, ಔಷಧಿಗಳನ್ನು ಸಹ ಉಚಿತವಾಗಿ ನೀಡುತ್ತೇವೆ. ಈ ಒಂದು
ಕ್ಯಾಂಪಲ್ಲಿ ಬಂದು ಪೇಷಂಟ್ಸು ಹೆಚ್ಚುವರಿ ಚಿಕಿತ್ಸೆ ಏನಾದರೂ ಬೇಕಾದಲ್ಲಿ ನಾವು ಜಾಲಪ್ಪ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ರೆಫರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಮಾತ್ರ ತಗೊಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ, ಇನ್ನೆಲ್ಲ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಡ್ತೀವಿ. ಈ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಎಲ್ಲ ಸಾರ್ವಜನಿಕರು ಸದುಪಯೋಗ ಪಡಿಸ್ಕೊಬೇಕಾಗಿ ವಿನಂತಿಸುತ್ತೇವೆ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇಂದು ಮಾರಿಕುಪ್ಪಂನಲ್ಲಿ ನಾವು ಇದು ಒಂದು 4ನೇ ಕ್ಯಾಂಪು. ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ಸಾರು ನನಗೆ ಮೊದಲೇ ಒಂದು ವಾರದಿಂದ ಒಂದು 15 ದಿವಸ ಆಯಿತು ಅವರು ನಂಗೆ ಪರಿಚಯ ಆಗಿ. ಏನು ಹೇಳಿದ್ರು ಅವ್ರಿಗೆ, ಎಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು ಸರ್ ನನಗೆ ಎಷ್ಟು ಬೇಕು ಕ್ಯಾಂಪ್ ಬೇಕಾದ್ರೂ ನಾನು ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನಮಗೆ ಭರವಸೆ ಕೊಟ್ಟು ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾರಿಕುಪ್ಪಂನಲ್ಲಿ ಒಂದು ಶಿಬಿರವನ್ನು ಇವರು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆಯ ಪರವಾಗಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ ಹೃತ್ಪೂರ್ವಕ ಸ್ವಾಗತವನ್ನು ನಾನು ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಹೇಳ್ತೀನಿ ಸರ್ಗೆ. ನಮ್ಮ ಇವರು ಆರಲ್ ಜಾಲಪ್ಪ ಅವರು ಜನ್ಮ ಶತಮಾನೋತ್ಸವ ಅಂಗವಾಗಿ ಇವತ್ತಿಲ್ಲಿ ಉಚಿತ ಆರೋಗ್ಯ ತಪಾಸಣಾ ಶಿಬಿರವನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ. ಇದರಲ್ಲಿ ಉಚಿತವಾಗಿ BP ಮತ್ತು ಶುಗರನ್ನು ನಾವೇ ಸ್ವತಃ ಇಲ್ಲೇ ಫ್ರೀಯಾಗಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ. ಮತ್ತು ಯಾವುದೇ ಹೆಚ್ಚಿನ ಚಿಕಿತ್ಸೆಗಾಗಿ ಆಪ್ರೇಷನ್ ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದರೆ ನಾವು ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ರೆಫರ್ ಮಾಡಿ ಅಲ್ಲಿಂದ ನಾವು ರೆಫರ್ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀವಿ. ಈ ಬಸ್ನಲ್ಲಿ ಫಾರ್ಮಸಿ ಇದೆ, ಮತ್ತು ಲ್ಯಾಬ್ ಇದೆ, ಮತ್ತು 2 OPD ಇದೆ. ಮೇಯ್ನಾಗಿ ECG ಎಲ್ಲ ನಾವು ಇಲ್ಲೇ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ. ECG ಮಾಡಿ ಉಚಿತವಾಗಿ ಔಷಧಿಗಳನ್ನು ಸಹ ನಾವು ಇಲ್ಲೇ ಕೊಡ್ತೀವಿ. ನಮಗೆ ಈ ಸಹಕಾರ ನೀಡಿದ್ದಕ್ಕೆ ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ಅವರಿಗೆ ಮತ್ತು ಎಲ್ರಿಗೂ ಸಹ ತುಂಬ ಹೃದಯಪೂರ್ವಕ ವಂದನೆಗಳು ಸರ್. 9வது வார்டு சார்பாக ஜாலப்பா ஹாஸ்பிட்டலினுடைய எல்லா டாக்டருக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் நம்ம கார்த்திக் சார் ஹெட்டாக இருக்கிறாரு, அவருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் கவுன்சிலராக இருக்கலாம், பதவி இருக்கலாம், ரூபா இருக்கலாம், ஆனால் உடம்பு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அந்த உடம்புல என்ன நோக்குதுன்னு சொல்கிற நம்ம டாக்டர்ஸுக்கும் கார்த்தி சாருக்கும் மீண்டும் ஒரு கடவுள்னா அது டாக்டர் சார் தான் ஃபஸ்ட் கடவுள். நம்மளை பிறக்க வைக்கலாம் கடவுள், எல்லா சுகத்தையும் கொடுக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தை வெளியே சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் நீ வாழணும்னு சொல்கிற டாக்டருங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, அதே போல் நம்ம அலேக்கண்ணங்கிறாரு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார் என்ன நீ கேம்ப் வச்சா ஆகணும்னு. கண்டிப்பாக வெய் சார், ஏழைப்பட்டவங்களுக்கு ரொம்ப வசதி இல்லாத BGML ஏரியாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொன்னேன். கண் ஃப்ரீயாக இருக்குது, எல்லா ஃபெசிலிஸ்ட்டும் இருக்குது. நான் இன்னொரு விஷயமும் இவங்கக்கிட்ட கேட்டேன், ரொம்ப உடம்புக்கு முடியாத ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜ் ஆகி எதனா காசு கட்டுறதுந்தா நம்ம MLA கிட்ட சொல்லலாம், முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்கிட்ட சொல்லலாம், இப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் வள்ளல் வந்துக்கிறார் அவர்கிட்ட சொல்லலாம், வைஸ் பிரசிடெண்ட் ஜெர்மன்கிறாரு அவர்கிட்ட சொல்லலாம். அந்த சலுகையெல்லாம் பண்ணால் தான் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ முடியும். நம்மளுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆரோக்கியம் முக்கியம். அந்த ஆரோக்கியம் கொடுக்குற டாக்டருங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அவங்களுக்கு மிக ஆகாது. எனக்கு கூட எத்தனையோ முறை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நீ வாழ மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரே சதீஷன் சொல்கிறவங்க டாக்டர் தான். அந்த டாக்டருங்களுக்கு இன்னும் எவ்வளோ அவங்களும் ஒரு ஆனஸ்ட்டாக இந்த ஏழைங்களுக்கு உழைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது போல் ஃப்ரீ கேம்ப் போட்டு ஃப்ரீயாக கொடுக்குறன்றவங்க அந்த இடத்துக்கு போனாலும் நிச்சயமாக அவங்களால முடிஞ்ச உதவியும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே முடியல மேலே இடத்துக்கு போனோன்னா கூட அவங்க மேல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க. என்னுடைய மீண்டும் ஒரு வார்டு கவுன்சிலர் சார்பாக டாக்டர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் ரூபா மேடமுக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன். இந்த ஊரில் அனைத்து காரியங்களும் பண்ணின்னு வராங்க. அவங்களுக்கு எல்லா இதுவும் வந்து ஹாஸ்பிட்டல் மேலே தான். கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலை மிக மிக நல்லா வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு நன்றி. பிரசிடெண்ட் முனிசிபால் பிரசிடெண்ட்டுக்கு தயாசங்கர் அண்ணன், இந்திரா காந்திக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை அலேக்கண்ணுக்கு நல்ல ஆரோக்கியத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கட்டோன்னு சொல்லி உங்கள் டாக்டருங்களுக்கெல்லாம் நன்றியை கூறி கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார்.